அனைத்தும் மக்கள் சங்கமமாக திரைந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள். அனைத்தும் அவர் சங்கமமாக திரைந்து வாருங்கள். பலி செலுத்திடவே பலன் அடைத்திடவே பலி செலுத்திடவே பலன் அடைத்திடவே படைத்த தேவன் புகழ் பரப்ப பணிந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள். அனைத்தும் அவர் சங்கமமாக விரைந்து வாருங்கள். பாதை காட்டும் மாயனாக இறைவன் அழைக்கின்றார். பாவம் நீக்கி பாசம் காட்ட தேவன் அழைக்கின்றார். அன்பினாட்சியே அவரின் மாட்சியே, அன்பினாட்சியே அவரின் மாட்சியே, படைத்த தேவன் புகழ் பரப்ப பணிந்து வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த திருப்பலியானது ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் நன்றி செலுத்துகிற மரியா, தாமஸ் மற்றும் வினோத் ரோ குடும்பத்தினர் அனைவரையும் இறைவன் தொடர்ந்து ஆசீர்வதிக்க அருள் வேண்டியும், ஆண்டவர் இயேசு மரித்த ஆரி ஜோசப் ஜார்ஜ் வர்கீஸ் ஏப்ரஹாம் அனிதா சனத் மற்றும் புத்திரிக்கும் நிலையில் இருக்கும் ஆண்மக்கள் அனைவருடைய ஆண்மையுடைய காட்சிக்காக அவர்கள் வேண்டியும் இந்த திருப்பலியை நாம் ஒப்புக் கொடுப்போம். இத்திருப்பலி வழியாக நாம் அடைய இருக்கின்ற பேரர்களுக்கு தடையாய் இருக்கிற நமது பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் ஆவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் கடமையின் கதையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டவருடைய உயிர்ப்பின் மரநிகழ்வுகளை கொண்டாடிய நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் மீட்பின் மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெற செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
முதல் வாசகம். ஆண்டவராகிய இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவித்தார்கள். திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 11 இறைவசனங்கள் 19 முதல் 26 முடிய. அந்நாட்களில் தேவானை முன்னிட்டு உண்டான துன்புறுத்தலால் மக்கள் பெனிசியா, சைப்ரசு, அந்தோதியா வரை சிதறி போயினர். அவர்கள் யூதருக்கு மட்டுமே இறைவார்த்தையை அறிவித்தார்கள், வேறு எவருக்கும் அறிவிக்கவில்லை. அவர்களுள் சைப்ரசு, சிரேன் ஆகிய இடங்களைச் சேர்ந்த சிலரும் இருந்தனர். அவர்கள் அந்தோதியாவுக்கு வந்து அங்குள்ள கிரேக்கரை அணுகி ஆண்டவராகிய இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவித்தார்கள். ஆண்டவரின் கைவன்மையை அவர்கள் பெற்றிருந்தார்கள். பெருந்தொகையான மக்கள் நம்பிக்கை கொண்டு ஆண்டவரிடம் திரும்பினர். இந்த செய்தி எருசலேம் திருச்சபையினரின் காதில் விழவே அவர்கள் பர்னபாவை அந்தோக்கியா வரை சென்று அனுப்பி வைத்தார்கள். அவர் அங்கு சென்றபோது கடவுளின் அருள் செயலை கண்டு மகிழ்ச்சி அடைந்தார். மேலும் உறுதியான உள்ளத்தோடு ஆண்டவரை சார்ந்திருக்குமாறு அனைவரையும் ஊக்கப்படுத்தினார். அவர் நல்லவர், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெரும் திரளான மக்களை ஆண்டவரிடம் சேர்ந்தார். பின்பு சவுலை தேடி அவர் தர்சு நகர் சென்றார். அவரை கண்டு அந்தியோகியாவுக்கு அழைத்து வந்தார். அவர்கள் ஓராண்டு முழுவதும் அந்த சபையரோடு கூடவே இருந்து பெரும் திரளான மக்களுக்கு கற்பித்து வந்தார்கள். அந்தோக்கியாவில் தான் முதல் முறையாக சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்னும் பெயரை பெற்றார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். நகரின் அடித்தளம் திருமலையின் மீது அமைந்துள்ளது. யாக்கோபின் உறவினர்கள் அனைத்தையும் விட ஆண்டவர் சீயோன் நகர வாயிலே விரும்புகின்றார். கடவுளின் நகரே, உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன. பல்லவி. எகிப்தையும் பாபிலோனையும் என்னை அணிந்தவைகளாக கொள்வேன். பெலிஸ்தியர், தீர் மற்றும் எத்தோப்பியா நாட்டினரை குறித்து இவர்கள் இங்கே பிறந்தவர்கள் என்று கூறப்படும். இங்கேதான் எல்லோரும் பிறந்தனர். உன்னதாமே அதை நிலைநாட்டியுள்ளார் என்று சீயோனை பற்றி சொல்லப்படும். பல்லவி. மக்களிடங்களின் பெயர்களை பதிவு செய்யும் போது இவர் இங்கேதான் பிறந்தார் என ஆண்டவர் எழுதுவார். ஆடல் வல்லாருடன் பாடுவோம் சேர்ந்து எங்கள் நலன்களின் ஊற்று உன்னிடமே உள்ளது என்பர். பல்லவி. நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. 10ஆம் அதிகாரம் 22 முதல் 30 முடிய இறைவசனங்கள். அக்காலத்தில் எருசலேமில் கோவில் அர்ப்பண விழா நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது குளிர்காலம். கோவிலின் சாலமோன் மண்டபத்தில் இயேசு நடந்து கொண்டிருந்தார்.
யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, இன்னும் எவ்வளவு காலம் நாங்கள் காத்திருக்க வேண்டும்? நீர் மெசியாவானால் அதை எங்களிடம் வெளிப்படையாக சொல்லிவிடும் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நான் உங்களிடம் சொன்னேன், நீங்கள் தான் நம்பவில்லை. என் தந்தையின் பெயரால் நான் செய்யும் செயல்களை எனக்கு சான்றாக அமைகின்றன. ஆனால் நீங்கள் நம்பாமல் இருக்கிறீர்கள். ஏனெனில் நீங்கள் என் மந்தையை சேர்ந்தவர்கள் அல்ல. என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும். அவையும் என்னை பின்தொடர்கின்றன. நான் அவற்றுக்கு நிலை வாழ்வை அளிக்கிறேன். அவை என்றுமே அழியா. அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்துக் கொள்ள மாட்டார். அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரையும் விட பெரியவர். அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பறித்துக் கொள்ள இயலாது. நானும் தந்தையும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாழ்த்தினால் என் பாவங்கள் அகல்வதாக. நண்பர்களே, ஆண்டவர் இயேசுவை பார்த்து இந்த கேட்ட கேள்வி பலருடைய உள்ளத்திலும் எழுகின்ற கேள்வியாக இருக்கும். இன்னும் எவ்வளவு காலம் நாங்கள் காத்திருக்க இருக்கணும்? நீர் மெசியாவானால் அதை எங்களிடம் வெளிப்படையா சொல்லிடும். ஆமா, நான் தான் மெசியா, எல்லாரும் முட்டி போட்டி என்ன வணங்குங்க. ஆண்டவரே அப்படி பதில் சொல்ல பாருங்க. இன்றைக்கு நாம் கேட்கிற ஆண்டவரே, நீ மெய்யாகவே இந்த தேவனர் கருணையில இருக்கிறீங்களா? ஒரு நாள் காட்சி கொடுத்து எங்களுக்கு சொல்றது தானே, நான் தேவனர் கருணையில இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் இயேசுவுக்கு நம்பிக்கை, அந்த விசுவாசம் முக்கியமானது. எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, நம்பிக்கையால் அன்றி எவரும் கடவுளுக்கு ஏற்புடையவராக முடியாது. கடவுளுக்கு ஏற்புடையவரா இருக்கணும்னா கடவுளை நம்ம நம்பணும், விசுவசிக்கணும். இந்த பதில் மொழி அவர் சொல்றாரு, நான் சொன்ன நீங்க தான் நம்பல. இந்த நம்பிக்கை, விசுவசிக்கணும். ஆண்டவரிடத்துல அருள் வேண்டும். ஆண்டவருக்கு முதல்ல நன்றி சொல்லணும். ஆண்டவரே, திருமுழுக்கு வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த விசுவாசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த விசுவாசம் கொஞ்சம் இருக்கிறதுனாலதான் இங்கே திருப்பலியில கலந்து கொள்ள வந்திருக்கிறோம். எங்க விசுவாசத்தை பலப்படுத்தும். நீ மெய்யாகவே இந்த தேவனர் கருணையில இருக்கிறீர்கள். நீ மெய்யாகவே சிலுவையில் அறையப்பட்டு ரத்தம் சிந்தி எங்களை மீட்டு இருக்கிறீர். இந்த நம்பிக்கை மிக மிக ஆழப்பட வேண்டியது, உறுதிப்பட வேண்டியது. ஆண்டவரிடத்துல அருள் வேண்டும். இரண்டாவதாக மிக முக்கியமானது, யோவான் எழுதிய நற்செய்தி 10ஆம் அதிகாரத்துல இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஞாயிறு, திங்கள், செவ்வாய் இன்னைக்கும் யோவான் எழுதிய நற்செய்தி 10ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். 7வது வசனம் இவ்விதமா சொல்லுகிறது, உண்மையிலும் உண்மையாக சொல்லுகிறேன், உறுதியா சொல்றேன். இந்த வாக்கியம் ரொம்ப முக்கியமானதுன்னு அர்த்தம். என்ன சொல்றாரு? நானே வாயில். நானே நல்ல ஆயன். இயேசு சொன்னது அந்த நல்ல ஆயன் மட்டும் இல்ல, அவரே வாயிலாக இருக்கிறாரு. நாம் கண்முன்பாக கொண்டு வருவோம். நம்ம வீட்டுக்கு கேட் இருக்கிறது போல, கேட் இல்லாதவங்க மெயின் டோர், வீட்லயே கதவு இருக்கும். நான் வீடு மந்திரிக்க போகும் பொழுது கண்டிப்பா சாமி படம்னா அங்க தீர்த்தம் தெளிச்சிட்டு வீடு அந்த அறைகள்லாம் வந்துருச்சுட்டு கண்டிப்பாக வாயில் கதவு நானும் மந்திரிப்பேன்.
சில பேர் கேட்பாங்க, ஃபாதர் ஏன் அதெல்லாம் செருப்பா கிடக்குது, நீங்க போய் அங்க ஒரு ஆசீர்வாதம் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது முக்கியமானது. ஏனென்றால் இந்த வாய் வழியாக தான் ஆண்டவருடைய அருள் ஆசீர்வாதங்கள் உள்ள வரணும். நம்ம ஏமாந்தா அந்த வாய் வழியா தான் தீமைகள் எல்லாம், சாபக்கேடுகள் எல்லாம் உள்ள வந்துடும். வராமல் இருக்க அங்கே ஆசீர்வாதம் போடணும், தீர்த்தம் தெளிக்கணும். வாயில் மிக முக்கியமானது. 2 வருஷத்துக்கு முன்னால நம்ம டோர் போஸ்ட்ல நம்ம எழுதணும் இல்லையா? எப்போ இந்த கீழ்த்திசை ஞானிகள் திருவிழா சமயத்துல 3 பண்டிகை நேரத்துல போட்டிருக்கு. மெல்கியோர் கஸ்பர் அந்த 3 கீழ்த்திசை ஞானியுடைய பேரின் முதல் எழுத்து போட்டு 2024 அப்படின்னு சிலுவை போட்டு நம்ம எழுதி இருந்தோம். ஏன் அன்பார்ந்தவர்களே, வாயில் மிக முக்கியமான அடையாளம். பெற்றோர்கள் ஐயோ பிள்ளைங்க நல்லா இல்லையே, விசுவாசத்துல இல்லையே, பக்தியா இல்லையே, இந்த வாழ்க்கையில முன்னேற முடியலையே, நம்ம புறப்பட்டுக்கிறோம். மிக முக்கியமானது நாம் தான், பெரியவர்கள் தான், பெற்றோர்கள் தான், தாத்தா பாட்டிஸ் தான் அந்த வாயில் என்பதை என்று நாம் நினைத்து பார்க்கணும். நம் வழியாகத்தான் கடவுளுடைய அருள் ஆசீர்வாதங்கள் உள்ளது. நான் கடவுளுக்கு எதிராக இருந்தால் என் வழியா அந்த தீமை இந்த குடும்பத்திற்குள்ள வந்துடும். இதை நாம் இன்று உணரணும். நான் கடவுளோடு நல்ல தொடர்பு நிலையில இருந்தால் கடவுளுடைய அருள் ஆசீர்வாதம் என் குடும்பத்துக்கு கிடைக்கும். ஏனென்றால் நானும் வாயில், என் வழியா தான் அது வரணும். நானே தீயதை உள்ளத்துல நிறைய வச்சிட்டு இருந்தா பகை உணர்வு, உடல் இச்சை, ஏமாற்றுத்தனம் இதெல்லாம் மனசுல நிறைய இருந்ததுன்னா எப்படி ஆண்டவருடைய அருள் ஆசீர்வாதம் அந்த வாயில் வழியா உள்ளது? தீமை தான் வரும். தீமை தான் குடும்பத்துக்குள்ள வந்துடும், பிள்ளைகளை பாதிக்கும். ஆகையினால இதை நம்ம என்று நினைத்து பார்க்கணும். நானே வாயில் என்று சொல்லுவது, ஆண்டவர் இயேசுவாக எப்பொழுதும் தூய ஆவியால் நிரப்பப்பட்டு இருந்தாரு, தந்தையோடு தொடர்பு நிலையில இருந்தாரு. ஆகையினாலதான் எல்லா ஆடுகளுக்கும் அவர் ஆசீர்வாதமா இருக்க முடிகிறது. அப்படித்தான் ஒவ்வொருத்தரும் இருக்கு. நாம் தான் அந்த வாயில். நாம் வச்சுக்கோங்க, பெரியவர்கள் நாம் பங்கு தந்தை முறையில நான் இந்த பங்குக்கு வாயிலாக இருக்கிறேன். அப்ப நானே எவ்வளவு அதிகமா கடவுளோட இணைந்து இருக்கிறேன்னா அவ்வளவு ஆசீர்வாதம் தான் என் பங்கு மக்களுக்கு கிடைக்கும். குடும்பத்துல நீங்க எவ்வளவு அதிகமா கடவுளை தேடுற பிள்ளைகளா, கடவுளை நம்பி இருக்கிற பிள்ளைகளா இருக்கிறீங்களோ அவ்வளவு அதிகமா தான் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். அதனால இந்த வார்த்தை மிக முக்கியமான. அதனால இயேசு வலியுறுத்தி சொல்லுகிறார், உண்மையிலும் உண்மையாக சொல்ற, நானு ஆட்டு மந்தைக்கு வாயிலாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அதனால இந்த கருத்தை உள்வாங்கி ஆண்டவரிடத்துல அருள் வேண்டுவோம். ஆண்டவரே, நீ கொடுத்த விசுவாசத்துக்காக நன்றி சொல்றேன். அந்த விசுவாசத்துல நான் பலப்படணும். இன்னும் நானே வாயிலாய் இருக்கிறேன், அருள் தாங்க. என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்கணும். அப்போ பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பாங்க. அன்போடு வந்தோ காணிக்கை தந்தோ கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம்மையோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்போடு வந்தோ காணிக்கை தந்தோ கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம்மையோடு சேர்ப்பாய் தூயவனே.
எடுத்து வைத்தோ பூவாக மனம் வீச வைத்தோ புதியான வாழ்வே எதிரானதாவே புதிரான வாழ்வே எதிரானதாவே புரிவாக செய்வாய் ஆண்டவரே உம்மருளோடு அழைப்பாய் மாபரனே அன்போடு வந்தோ காணிக்கை தந்தோ கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே உம்பரியோடு சேர்ப்பாய் தூயவரே. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒரே குடும்பமாய் ஒன்றிற்கு ஒப்புக் கொடுக்கிற திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். புனித திருவை அனைத்து கொள்வாராக. ஆண்டவரை, பாஸ்கா மர நிகழ்வுகள் வழியாக எங்களை என்றும் அக்களிக்க செய்திட உம்மை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவன், என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மையை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகிறார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்து சொல்லுவதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே ஆண்டவரே, உடைய தூய ஆவி பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுபனவாக. அவர் பாடுபட உடல் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்து
எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமாக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் கொண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்திருடும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தனிசாமி ஆண்டவர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, எங்கள் பாதுகாவலர் புனித தோமா, புனித திருத்தூதர்கள், எவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரை கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம். நிறைவேறுவது போல நிறைவேறுக. நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் பாவத்திலிருந்து நாங்கள் எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப உம்முடைய அருமையான மக்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் மகிழ்ச்சியையும் பூரண உடல் சௌக்கியத்தையும் நிலை வாழ்வையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் எங்கள் உலகின் பாவங்களை போக்கும் எங்கள் உலகின் பாவங்களை போக்கும் செம்மையை எங்கள் நாயத்தை அழைக்கிறார். ஏதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக பலியான செம்மறி. இந்த செம்மறியின் விருதுக்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தைப்படியும் சொல்லியருளும் நலமடையும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் ரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. நண்பர்களே, இந்த நற்பரனை வழங்கும் நேரம் தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் முன்னுக்கு பெற்றுக்கொள்ளவும், மற்ற மத சபைகளை சார்ந்த
இருக்கும் இடத்திலே அமர்ந்து இறைவனை வேண்டுங்கள். நன்றி. Dear brothers and sisters, now it is time for receiving Holy Communion. We request only the Roman Catholics who have prepared themselves to take part worthily to come and receive the Holy Communion. The others kindly remain here, please, and worship the Lord in silence. Thank you. நன்மை வழங்க அருட்சகோதரிகள் இருந்தால் முன்னுக்கு உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. நினைவாக சொல்லாக செயலாக என் வாழ் துணையான நீ அல்லவா. நினைவாக சொல்லாக செயலாக என் வாழ் துணையான நீ அல்லவா. என்னை நாளும் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா. என்னை நாளும் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா. இணைகின்ற என் மன்னவா. உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. கிறிஸ்துவின் ஆத்மனே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போற்றியும், திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும், கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும். ஆரிய காமியங்களுள் என்னை வைத்திடும், பேருந்தினா வண்ணமா என்றும் கட்டிடும். பொழுது சத்ருவிடம் நின்றே காத்திடும், மரண
வாழ்த்தவே வருகை அன்போடு என்னை எண்ணிடும். ஆமென். மன்றாடுவோமாக. வானக தந்தை, நீர் எங்களுக்கு அளித்திருக்கிற விசுவாசமாகிய கொடைக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்று நீர் எங்களையும் எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் சிறப்பாக ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நானே வாயில் என்று சொன்னவரே, உம்மை போல நாங்களும் பொறுப்பு மிக்கவர்களாக அருள் ஆசீர்வாதங்களை பெற்று தருகிற வாயில்களாக நாங்கள் இருக்க அருள் தாரும். ஆண்டவரே, நாங்கள் பல வேளைகளிலே இதை செய்கிறோம் அதை செய்கிறோம் என்று செயல்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நான் எப்படி இருக்கிறேன் அதை மறந்து போகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மோடு தோழமையிலே இருக்கும் பொழுது ஏராளமான அருளை ஆசீர்வாதங்களை குடும்பத்துக்கு நீ தருகிறீர். இதை நாங்கள் உணர்ந்து வாழ அருள் தாரும். பேரிரக்கமுள்ள இறைவா, விண்ணக மர நிகழ்வுகளால் நீ நிறைவு செய்த மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உண்மை வேண்டுகிறோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. புனித தோமையாருக்கு ஜெபம். அப்போஸ்தலரே, புனித தோமையாரே, இந்திய நாட்டில் நற்செய்தி அறிவித்து கிறிஸ்துவுக்காக ரத்தம் சிந்தி என் ஆண்டவரே தேவனே என்று விசுவாசத்தை அறிக்கையிட்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் மேல் ஆழ்த்த பெற்றுக் கொள்ளவும் அவரை அவர்களோடு பின்பற்றி அவரது சாட்சிகளாக வாழவும் சக்தியை பெற்றுத்தாரும். இங்கு கூடியிருப்போர் அனைவரின் தேவைகளும் நிறைவேற மன்றாடும் எங்கள் பாதுகாவலரான புனித தோமையாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். கோடானு கோடி அற்புதங்கள் செய்த பகுவையின் நாயகனே, எங்கள் அந்தோனியாரே. கோடானு கோடி அற்புதங்கள் செய்த பகுவையின் நாயகனே, எங்கள் அந்தோனியாரே. உம்முகம் கண்டிடவே ஆலயம் தேடி வந்தோம். உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம். அன்பாய் காத்திடுவே, எம்மை தேற்றிடுவே. உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம். அன்பாய் காத்திடுவே, எம்மை தேற்றிடுவே.